ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யுவர் அன்லேர்னிங் ஸ்பேஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இப்போ ரீசெண்டாக மாவோயிஸ்ட் கமாண்டர் சரண்டர் ஆகிருக்கிறாரு. ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் March 31, 2026 டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எண்ட் ஆஃப் நக்சலிசம் அண்ட் மாவோயிசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நக்சலிசம் மாவோயிசம் இந்தியாவில் எப்படி ஐடியாலஜிக்கலாக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1967 நக்சல்பரின்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெசான்ட் அப்ரைசிங்ஸாக இது உருவாயிருந்திருக்குது. ஸோ லேண்ட்லார்ட்ஸ் விசஸ் பெசான்ஸ், அதாவது நம்ம நிலம் இல்லாதவங்க நிலம் இருக்கிறவங்களுக்கான ஒரு கிளர்ச்சியாக கிரியேட் ஆகிருந்திருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஸ்பயர்டு ஃப்ரம் த சைனீஸ் மாவோ ரெவல்யூஷன். ஸோ அதனால தான் இதை மாவோயிசம் சொல்கிறோம். ஸோ இது இந்த நக்சல்பரி அப்படிங்கிற கிராமத்தில் இது ஆரம்பிச்சனால இது நக்சலைட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது அப்படியே 1970s 80s பார்த்தீங்கன்னா ஸோ தே ஆர் ஆன்டி டெமோக்ராட்டிக். டெமோக்ரஸியில் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கொரில்லா வார்ஃபேரில் அவங்க இன்வால்வ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் 1990s மேலே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது சீரியஸ் இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட்டாக மாறுது. 1990s 2013 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட் காரிடார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ ரெட் காரிடார்னு சொல்லக்கூடியது இன்றைக்கி இருக்கக்கூடிய நேபாளில் இருக்கக்கூடிய பீகார் ஸ்டேட்லேருந்து அப் டு தமிழ்நாடு கேரளா வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லையுமே நக்சலைட் மூவ்மெண்ட் இருந்தது. அது ரொம்ப பீக்கில் இருந்தது பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் இந்தியா, சத்தீஸ்கர், அதே மாதிரி மத்திய பிரதேஷ், ஈஸ்டர்ன் மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், ஆந்திரா தெலங்கானா பார்டரில் இருந்தது. ஸோ இதை நம்ம 2013 மேலே பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் இஸ் மோஸ்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட் டு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஸோ அதுக்கப்புறம் இது பேர் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படிங்கிறது மாற்றுறாங்க. இப்போ 2014 நம்ம என்ன பண்ணுறோம்னா நிறைய என்கவுண்டர் ஆப்ரேஷன்ஸை நம்ம ட்ரை பண்ணியிருக்கிறோம். அதில் 2024 to 2026 மோர் தென் 500 மாவோயிஸ்ட் கில்ட் இன் என்கவுண்டர் ஆப்ரேஷன்ஸ். இது இந்தியாவில் நம்ம எப்படி இந்த இதை நம்ம ஈவில்ஸை நம்ம குறைச்சோம் அப்படின்னா போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொலாபரேட் பண்ணி தான் இதை பண்ண முடிஞ்சுது. ஸோ சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். அவங்க தான் மெயின் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸாக இந்த ஆன்டி நக்சலைட் ஆப்ரேஷனில் இருந்திருக்கிறாங்க. தென் எஸ்எஸ்பி, இண்டோ திபெத் பார்டர் போலீஸ், இவங்க எல்லாமே இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எவ்ரி ஸ்டேட் கிரியேட்டட் இட்ஸ் ஓன் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் லைக் கிரேஹவுண்ட் ஃபோர்ஸஸ் இன் ஆந்திர பிரதேஷ். ஏபியில் கிரேஹவுண்ட் ஃபோர்ஸஸை கிரியேட் பண்ணனால அவங்க நக்சலைட்டை கொஞ்சம் குறைக்க முடிஞ்சுது. அதே மாதிரி கோப்ரா கமாண்டோஸ் இந்த மாதிரிலாம் இது பண்ணியிருந்தாங்க. இது ஏன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு நியூஸில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தேவ்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவோயிஸ்டில் இருக்கக்கூடிய அட் ப்ரெசன்ட் கமாண்டர் ஸோ மே 2025 பசவராஜ்னு சொல்லக்கூடிய ஒரு மிலிட்ரி கமாண்டரை பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் பண்ணாங்க அபுஜ்மாத் அப்படிங்கிற பிளேஸ். ஸோ த பார்டர் ஆஃப் சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் பார்டரில் ஒரு ஸ்டேட் ஆஃப் கோவாவில் வரைக்கும் இருக்கக்கூடிய லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரீஜன் தான் அபுஜ்மாத். அந்த அபுஜ்மாத்தில் பசவராஜ் அப்படிங்கிற என்கவுண்டர் பண்ணப்போ அதுக்கப்புறம் ஒரு 70 இயர் இருக்கக்கூடிய அவருக்கு சக்சீட் பண்ணி வந்த அவரோட மிலிட்ரி கமாண்டர் பார்த்தீங்கன்னா அவர் கவர்மெண்ட்டுக்கிட்ட சரண்டர் ஆகிறாரு. இப்போ இந்த தேவ்ஜி அப்படிங்கிறவர் சரண்டர் ஆகிக்கிறார். இவர் தான் இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா பீப்புள் வார் குரூப்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அவர் சென்ட்ரல் மிலிட்ரி கமிஷனுக்கு ஹெட்டாக வந்திருக்கிறார். ஸோ இது ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய சில ஸ்பிளிட் இருந்தது. ஸோ மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் சென்டர் எம்சிசின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தது. பீப்புள் வார் குரூப் பிடபிள்யூஜி அப்படின்னு ஒரு இருந்தது. அதை மெர்ஜ் பண்ணி 2004 பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்ட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப அதிகமான சில இன்சிடென்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் பார்க்கலான்னா சத்தீஸ்கரில் தண்டேவாடா ரீஜன், சுக்மா டிஸ்ட்ரிக்ட், பஸ்டார் டிஸ்ட்ரிக்ட் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான மூமெண்ட்ஸ் இருந்தது. ஸோ அதே மாதிரி மகாராஷ்டிராவில் கட்ஜ்ரோலி டிஸ்ட்ரிக்ட். இப்போ இந்த ஒரு 4-5 ரீஜனில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஹையஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது மாவோயிஸ்ட் இருக்குது. ஸோ அதனால தான் இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் டிஸ்ட்ரிக்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக பிவிடிஜி குரூப்பை டார்கெட் பண்ணி பிஎம் ஜன்மான் ஸ்கீம் கொண்டு வந்துருக்குறாங்க. ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கொண்டு வந்துருக்குறாங்க. ஏன்னா இந்த மாவட்டங்கள்லாம் பின்தங்கி இருக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே நக்சலிசம் இருந்தனால தான் பின்தங்கி இருந்திருக்குது. அதே மாதிரி இந்த பீப்புள் வல்னரபிளாக இருக்கிறதுனால தான் என்ன இருந்திருக்கு அப்படின்னா ஸோ தேர் எக்ஸ்ப்ளாய்டட் பை த இந்த நக்சலைட் மூமெண்ட்னால எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இதெல்லாமல் நம்ம இன்றைக்கி நம்ம டார்கெட் பண்ணி ஒரு 112 டிஸ்ட்ரிக்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு நக்சலைட் மூமெண்ட்டாக இருந்தது. இன்றைக்கி ரொம்ப குறைச்சி ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்ஸ்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த 2-3 வருஷத்துக்குள்ளே எல்லா டாப் கமாண்டர்ஸை எலிமினேட் பண்ணுறோம், இல்லைனா அவங்க சரண்டர் ஆகுறாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு டைம் பீப்புள் லிபரேஷன் கொரில்லா வார்ஃபேரை கிரியேட் பண்ண ஒரு லீடர் அவரே பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆகிருக்கிறாரு. அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஆக்டிவாக ஒரே ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் தான் அந்த கமாண்டர் பொசிஷனில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ March 31 கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண டெட்லைனில் இது முடிகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் ஐடியாலஜிக்கலி போஸ்ட் 2026 பார்த்தீங்கன்னா நக்சலிசம் மாவோயிசம் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டோட பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா எனி ஆர்கனைசேஷன் ஆர் எனி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஆர் எனி ஐடியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா
குரில்லா வார்ஃபேர்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஆப்ரேஷன்லேயோ அவங்க வந்து ஆக்டிவாக இருந்து நம்ம அதை எலிமினேட் பண்ண பிறகு வேர்ல்டு ஃபுல்லாக என்ன பார்க்குறோன்னா அந்த ஐடியாலஜி இன்ஸ்பயர் பண்ணப்பட்டு அந்த ஐடியாலஜி வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக போஸ்ட் 2026 வந்து ஐடியாலஜிக்கலி நக்சலிசம் ஆக்டிவாக இருக்கலாம். பட் அங்கே டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ், சோசியல் இண்டிகேட்டர்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பீப்புளுக்கான இன்க்ளூசிவ் சொசைட்டியாக க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த 100% எலிமினேஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணோம் அப்படிங்கிறது வந்து இது பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து அந்த சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில ரீஜன்ஸில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரெட் வந்து இருக்குது. இந்த 4 to 5 டிஸ்ட்ரிக்ஸை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இதை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ரெட் காரிடார்னு சொல்லக்கூடிய பீகார்லேருந்து கேரளா, தமிழ்நாடு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரல் இந்தியன் பெல்ட்டில் எல்லா ஸ்டேட்ஸுமே நக்சலிசமோட மூமெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அலர்ட்டாக என்ன பண்ணோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஆந்திர பிரதேஷ், ஒடிசா, தெலங்கானா, சத்தீஸ்கர், தென் மத்திய பிரதேஷோட ஈஸ்டர்ன் சைடு இங்கே மட்டும்தான் இப்போ நம்ம கோர் ஏரியாவாக வந்து இருந்தது. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்பெஷல் ஜோன் தண்டகார்னியா ரீஜன் கமிட்டின்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து ஹெவி மூமெண்ட்டில் வந்து இருந்தாங்க, ஹெவி கேஸ்வாலிட்டிஸ் நடந்திருக்குது. ஸோ நிறைய சிவிலியன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஈவன் பொலிட்டீஷியன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2010 வந்து பார்த்தீங்கன்னா 76 சிஆர்பிஎஃப் அண்டு சம் பொலிட்டீஷியன்ஸ், எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐஇடி எக்ஸ்ப்ளோசிவ்ஸில் வந்து இறந்து போனாங்க. ஸோ அப்போ இந்தியா மாதிரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து வயலண்ட் மூமெண்ட்டுக்கு வந்து இடம் கிடையாது. ஸோ வித்தின் இன்ஸ்டியூஷன், வித்தின் சிஸ்டம்குள்ளே தான் நீங்கள் வந்து பேச முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் தட் இஸ் எகெயின்ஸ்ட் வந்து கவர்மெண்ட்டாக நீங்கள் வந்து வயலண்ட் மூமெண்ட்டாக மாறும்போது ஸோ அது வந்து சொசைட்டிக்கு மட்டும் இல்லை, டோட்டல் நேஷ்னல் செக்யூரிட்டிக்கே வந்து அது வந்து த்ரெட் ஆகும். ஸோ தட்ஸ் வை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி பிளான்டு ஃபார் the end of Maoism in India. They fixed their deadline in March 31st, 2026. ஸோ இப்போ நமக்கு வந்து டாப் லெவல் கமாண்டரே வந்து இது பண்ணனால ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் இந்த மாதிரிலாம் ஆக போகுது, இன்னும் ஆக்டிவ் மெம்பர்ஸ் என்னென்ன மாதிரிலாம் இவங்க வந்து எலிமினேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும். தேங்க்யூ.